பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசி கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சவுல் சாமுவேலோடு பேசி கொண்டிருந்த சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலை தேடி சவுல் வருகிறார். ஜனக்கூட்டத்தின் நடுவிலே இந்த சவுல் சாமுவேலை பார்க்கிறான், சாமுவேலோடு பேசுகிறான். அதை தாண்டி அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே, அதாவது ஏறக்குறைய 30 பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் நடுவிலே சவுலை சாமுவேல் அழைத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறான். அங்கேயும் சாமுவேலோடு பேசுகிறான். அதற்கும் மேலாக மேல் வீட்டிலே சாமுவேலோடு தனியாக இந்த சவுல் பேசி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தின் உயர்ந்த அனுபவம் என்ன தெரியுமா? இயேசுவோடு தனித்திருத்தல். இயேசுவோடு தனிமையிலிருந்து பல மணி நேரம் பேசி கொண்டிருப்பது. இந்த சவுல் சாமுவேலினிடத்தில் வந்தது ஒரு தேவைக்காக. அந்த தேவையான காரியத்தை அவன் சொல்லுகிறான், அதற்கான பதிலும் கிடைக்கிறது. அதை தாண்டி அதற்கு எல்லாம் அப்பாற்பட்டு இன்னும் சவுலும் சாமுவேலும் பேசி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதுதான் ஜெபத்தின் உயர்ந்த அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் இது நஷ்டமாயிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நாம் சொன்ன பிறகு, அல்லது நம்முடைய தேவைகளுக்கான பதில் கிடைத்ததோட நாம் ஜெபத்தை என்ன பண்ணிடுவோம்னா முடிச்சிருவோம். யாக்கோபை பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். நான் உங்களை பிடிச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன பிளஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் விட்டுருவேன். இதே போல தான் நம்ம ஜெபமும் இருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் வரைக்கும் நாம் அவர் சமூகத்தில் இருந்து கேட்டுக்கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இது தவறென்று சொல்லவில்லை. ஆனால் இதை தாண்டின ஒரு உறவு இருக்கிறது அல்லவா? இதுதான் ஜெபத்தின் உயர்ந்த அனுபவம். மோசே தேவ சமூகத்தில் பிரவேசித்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்ததை வேதம் காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உயர்ந்த மலைக்கு பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு போகிறார். அவங்க டயர்டில் தூங்கிட்டாங்க. ஆனால் இயேசு அங்கே பேசி கொண்டிருந்ததை வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தின் உயர்ந்த அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவம் காணப்படுகிறதா? நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொன்ன பிற்பாடு ஆண்டவரோடு மனம் திறந்து பேசுகிற அனுபவம். நேரம் போகிறதே தெரியாம அந்த மேல் வீட்டின் அனுபவம். ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் சொல்லணும். இங்கே பாருங்க, இந்த சவுல் காணாமல் போன கழுதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அதையெல்லாம் சொல்லுகிறான், பதில் கிடைக்கிறது. அதை தாண்டி இந்த சவுலோடு சாமுவேல் பேசி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு இருதயத்தில் அதிகம் உள்ள ஒரு நபர் அதை காண்பிப்பதற்காக, அதற்கேற்ற நபருக்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். உண்மையிலேயே அவர் தனித்திருப்பதை தான் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? எல்லாரும் பிஸியாக ஓடிட்டு இருக்கிறோம். அவர் சமூகத்திலிருந்து அவர் இருதயத்தில் உள்ளதை சொல்ல கேட்க நேரம் கொடுக்கிறவர்கள் இன்னைக்கு இல்லை. இதனால என் கேட்குற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த ஜெபத்தின் உயர்ந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக தேவன் அதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதற்கான கிருபைகளை தாராளமாய் தருகிறார். நாமும் அதை வாஞ்சிப்போம். என் தேவைக்கான பதில் கிடைத்து விட்டது, என் கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டது என்று சொல்லி அதோடு விட்டு விடாமல் அவரோடு கூட தனித்திருக்கிற அந்த உன்னத அனுபவத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எப்படி சவுல் சாமுவேலோடு மேல் வீட்டிலே தனித்திருந்து பேசி கொண்டிருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை கிருபையாய் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.